Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். உலகத்தின் பல நாடுகளிலிருந்து நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பூமி எங்கும் இருக்கிற தன் ஜனத்தின் ஜெபத்தை கேட்கிற உண்மையுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளை நாம் ஜெபத்தோடு துவங்குவோம். நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். மாற்றங்கள் வரும். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Hallelujah. Thank you Father. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, மகிமையின் தேவனே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய கிருபைகள் மத்தியில பிரசன்னமாகி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறதற்காக நன்றி. அடியார்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. பூமியிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தம் பரலோக தேவனுடைய சிங்காசனத்தில் வந்து சேருகிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளின் ஜெபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா தேசங்களிலும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறையா. அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபங்களை ஜெபிக்க சொன்னவர் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். நாம் கர்த்தரை துதித்து ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். என்னோடு இணைந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலே கர்த்தர் நாம மகிமைக்காக thank you Lord. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார். இருதனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால்தான் நாம் அவரிடத்தில் நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த நாட்களில் அடுத்த தலைமுறையினருக்காக செய்த ஜெபங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தலைமுறைக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார். இன்றைக்கும் ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 5-6 வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் எலிசபெத். பக்தியுள்ள பெற்றோர். இந்த பக்தியுள்ள பெற்றோர் 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் வாழ்க்கை குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது. பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை. இன்றைக்கு அநேக கணவன் மனைவி தாகத்தோடும் ஏக்கத்தோடும் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஏற்கனவே பிறந்திருக்கிற குழந்தைகளுக்காய் இதுவரைக்கும் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிறக்கப் போகிற சந்ததிக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். எத்தனையோ கணவனும் மனைவியும் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, அல்லது மதர்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கரு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களே, அல்லது வாலிப பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கூட உங்களுக்கு பிறக்கவிருக்கிற எதிர்கால சந்ததிக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். முதலாவது ஜெபமாக பக்தி உள்ள ஒரு தலைமுறை இனி பிறக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்வாரோ தெரியாது. ஜீனுக்குள்ளாக போய் கிரியை செய்வாரோ, மரபணுக்களின் உள்ளிருக்கிற அந்த எல்லா அமைப்புகளுக்குள் கிரியை செய்வாரோ நமக்கு தெரியாது. ஒரு பக்தியுள்ள தலைமுறை பிறக்க வேண்டும் என்று நெடுநாட்களாய் இந்த கணவனும் மனைவியும் காத்திருந்தது போல இன்னொரு பிள்ளையை எங்களுக்கு தாரும் அல்லது ஒரு குழந்தை எங்களுக்கு தாரும் என்று ஏங்கி ஜெபிக்கிற பெற்றோருக்கு பக்தியுள்ள பிள்ளைகளை தேவன் தரணும். பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை பக்தி உள்ள குழந்தையாய் பிறக்க வேண்டும். பிறக்கும் பொழுதே நல்ல சுபாவங்களோடு பிறக்க வேண்டும். கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தரதை பொறுப்பெடுத்து ஒரு பக்தி உள்ள தலைமுறை என்ற முத்திரையை போட்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் தலைமுறையையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பக்தியுள்ள தலைமுறையை தேவன் வரும் நாட்களில் உருவாக்க வேண்டும். உங்கள் குடும்பங்களில், உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், நமது சபைகளில் தேவன் இதை செய்ய வேண்டும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே இதோ இந்த வேளையில வரப்போகிற சந்ததிகளுக்காக, ஆண்டவரே கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுதிருந்தே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நான் உன்னுடைய சார்பில் விழுந்தேன் என்று தாவீது சொல்லது போல எங்களுடைய பிள்ளைகள் கற்பத்தில் இருந்து விழும்போது உம்முடைய சார்பில் வந்து விழ வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மால பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பூமிக்கு வர வேண்டும். ஆண்டவரே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா என் தேவன் என் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய கர்த்தர் என்னுடைய தாயின் கருவில் இருக்கும் போதே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உம்முடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளை காணும்படி ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த ஸ்திரீகள் கர்ப்பத்தில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளாம் இந்த வேளையில என் தேவன் அந்த பிள்ளைகளை காணும்படி அப்பா
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நீர் தெரிந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை கையில எடுத்தது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வேளையில கற்பத்துல நீர் தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உருவாகும் போதே உம்முடைய சார்பில் எங்க பிள்ளைகள் உருவாக வேண்டுமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அந்த பிள்ளைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. கற்பத்தில் இருக்கும்போது உம்முடைய வல்லமையில அந்த பிள்ளைகள் உருவாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரேபேக்காள் கற்பத்தில் இருக்கும்போதே தன்னுடைய ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் விசாரிக்கும்படி செல்லுகிறேன் என்று சென்றாலே ஆண்டவரே, அப்படியா எங்களுடைய பிள்ளைகளை என் தேவன் விசாரிக்கும்படி ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால மூடுங்க, கற்பத்தில் உம்முடைய வல்லமையினால மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால மூடுங்க ஆண்டவரே. உலகத்தில் வரும்போது உலகத்தால கரைபடாதபடிக்கு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை என் தேவன் கற்பத்தில் இருக்கும்போது பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய பாதுகாப்பு கற்பத்திற்குள்ளாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தாயும் அந்த கர்ப்பத்துல சுமக்கும் போது ஆண்டவரே என் தேவனுடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே அந்த தாயோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா, வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே அப்பா நீர் விளங்க நிரூபிதையோடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தோடு கூட அந்த பிள்ளைகள் உடன்படிக்கை செய்யாதவாறு அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இனி பிறக்க போகிற தலைமுறை கர்த்தரை அறிந்த தலைமுறையாய் கருவில் இருக்கும் பொழுதே யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது போல கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே அந்த பிள்ளைகள் ஆவியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. கருவில் உருவான நாள் முதல் அந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்காய் கருத்தாய் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. வம்ச வழியாய் வருகிற எல்லா சாபங்கள், மரபணுக்களின் வழியே வருகிற எல்லா வியாதிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழித்து ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. பக்தியுள்ள பெற்றோர், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர், உம்மை அறிந்த பெற்றோருக்கு ஆண்டவரே அந்த குடும்பங்களில் பிறக்கிற பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் இனிமேல் ஒரு பக்தியுள்ள தலைமுறையாய் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய திருப்பாதம் பணிந்து ஜெபம் செய்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான எங்களையும் கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான எங்களையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் செய்யுமே. வேதத்தில் காணும் மாற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி பிறக்கிற சந்ததி தேவனை அறிந்த சந்ததியாய் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பங்களிலே வருகிற நாட்களில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே கருவில் உருவாகும் பொழுதே கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட போகிறார்கள். நீங்களும் இதற்காய் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திலே ஒரு ஜெப புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம், கர்ப்பிணி பெண்களுக்கான ஜெபம் என்று. அந்த ஜெபத்திலே குழந்தை கருவில் உருவான நாள் முதல் அதன் எதிர்காலமெல்லாம் இந்த பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்ற நல்ல ஜெபங்கள் உள்ளே பதிவிடப்பட்டிருக்கிறது. பிள்ளை உருவாகுவதற்கு முன்பதாகவே பலர் அந்த ஜெபத்தை செய்து தங்கள் பிள்ளைகள் உலகத்தில் பிறக்கும் பொழுது ஜெப சூழ்நிலையில் பிறக்கும்படி செய்கிறார்கள்.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இளம் தம்பதியருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி பரிசளியுங்கள். அடுத்த தலைமுறை ஆவியில் நிறைந்த தலைமுறையாய் உருவாகுவது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். இதே வேத பகுதியிலே 14வது வசனம் சொல்லுகிறது. 13, 14. லூக்கா 1, 13, 14. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஒரு பிள்ளை உலகத்தில் பிறப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை குடும்பத்திலும் சமுதாயத்திலும் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பது மிக முக்கியம். இந்த 2 வசனத்தில் 2 மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா என்ன சொல்லி ஜெபித்திருப்பார்? எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று மாத்திரம் ஜெபித்திருக்க மாட்டார். எலிசபெத் என்ன சொல்லி ஜெபித்திருப்பார்? எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று மாத்திரம் ஜெபித்திருக்க மாட்டார். ஆண்டவர், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உங்களுக்கென்றே வளர்ப்பேன் ஆண்டவரே, அந்த பிள்ளையை உமக்கென ஒப்பு கொடுப்பேன், அந்த பிள்ளை ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், பக்தியாய் இருக்க வேண்டும், வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ காரியங்களை வருஷக்கணக்காய் அந்த பிள்ளைக்காய் ஜெபித்திருப்பார்கள். அப்படித்தானே? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகவே தான் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரி, உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். கூடவே வசனம் சொல்கிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சகரியா, உனக்கு சந்தோஷம், உனக்கு மகிழ்ச்சி. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளை நிமித்தம் பெற்றோர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்றால் அதுதான் கேள்விக்குறி. பிள்ளைகள் பிறக்கும் பொழுது மகிழ்ச்சி, ஆனால் வளரும் பொழுது அநேக பெற்றோருக்கு மன சஞ்சலம், மன கிளேசம். ஜெபத்திலே கலந்திருக்கிற நீங்கள் கூட உங்கள் பிள்ளை நிமித்தம் மகிழ்ச்சி அடைய முடியாதபடிக்கு மனோ துக்கத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள். எப்படித்தான் இந்த சுபாவத்தை நான் உருவாக்கப் போகிறேன்? எப்படித்தான் இந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாய் மாற்றப் போகிறேன்? எப்பொழுதுதான் இந்த மகன் அல்லது இந்த மகளுடைய வாழ்வு தொடப்படும் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஐயோ, என் பிள்ளை நிமித்தம் என் சபையில் எனக்கு அவமானம், என் சமுதாயத்தில் அவமானம், படிக்கிற பள்ளியில் அவமானம், கல்லூரியில் அவமானம், இப்படியெல்லாம் வருத்தப்படுகிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவர் குடும்பங்களிலே மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாய் வரும். இதற்காய் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நல்லா வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்க பிள்ளைகளின் நிமித்தம் நாங்கள் மகிழும்படி அனுக்கிரகம் செய்ய போறீங்கப்பா. எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குமாரன் குமாரத்தின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட, சமுதாயம் சந்தோஷப்பட வேண்டும், சபை சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த குறிப்பிற்காக இந்த பிள்ளைகளின் நிமித்த பெற்றோர் துக்கம் அடையாதபடி, சமுதாயம் இகழாதபடி, பெற்றோர் மகிழ்ச்சி அடையவும், சமுதாயத்தில் எல்லாரும் சந்தோஷப்படவும், பிள்ளைகள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற ஜெபிக்க போகிறோம். Thank you Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே பெற்றெடுத்த ஆண்டவரே குமாரர்களுக்காக, குமாரத்திகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களிடத்தில் ஆண்டவரே உத்தரவாதத்தோடு கூட வாங்கியிருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு என்று தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கென்று வளர்க்கிற பெற்றோராய் ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகரியா எலிசபெத் வளர்த்தது போல ஆண்டவரே நல்ல ஒரு யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே தேசத்தில் உருவாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் ஆண்டவரே பிள்ளைகள் மனநோவா இருக்கிறார்களே, அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு இந்த பிள்ளை
பிள்ளைகளை ஆண்டவரே தொந்தரவு படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அன்றைய உலக சிற்றின்பங்கள் ஆசா பாசங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கையில் எடுக்காதபடிக்கு தேவன் இந்த பிள்ளைகளை கரத்தில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே ஆனந்த சந்தோஷமும் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சீஷர்கள் ஆண்டவரே தூதர்கள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிள்ளையை கண்டு ஆண்டவரே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இயேசுவை கண்டது போல அநேக குடும்பங்களில் ஆண்டவரே அநேக பெற்றோர்கள் குழந்தைகளை காண உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் ஸ்நானனை போல ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று ஆண்டவரே வைராக்கமுள்ள பிள்ளைகளாய் இந்த நாட்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் தேவன் கரத்தில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகள் மூலமா ஆண்டவரே செய்ய போகிற பலத்த காரியங்களுக்காக பலத்த மாற்றங்களுக்காக ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூ இந்த நாட்களில் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே உண்டாகட்டும், சமுதாயத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பெற்றோர்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களே எங்களுடைய பிள்ளைகளும் இப்படி மாறட்டும் என்று, எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு மனநோவா இருக்கிறார்களே எங்களுடைய பிள்ளைகளை தேவன் மாற்ற மாட்டாரா என்று கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே தேவன் தாம் இந்த நாளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எங்கிருந்து ஜெபித்தாலும் ஆண்டவரே தேவன் சத்தத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். பெரியவர் பெரிய மாற்றங்கள் இந்த நாளிலே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தியும் கருத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா? இப்பொழுது நாம் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும்படி ஜெபிக்க போகிறோம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறதே. இன்றைக்கு உம்மை அறிந்த குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கும் மகிழ்ச்சி இல்லை, சபைக்கும் மகிழ்ச்சி இல்லை, சமுதாயத்திற்கும் மகிழ்ச்சி இல்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நிலைமைகள் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். மாற்றங்கள் உண்டாவதாக, மாற்றங்கள் உண்டாவதாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றங்கள் நடப்பதாக, மாற்றங்கள் நடப்பதாக, இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாவதாக, ஆவியிலே மாற்றங்கள் உண்டாவதாக, பேச்சிலே மாற்றங்கள் உண்டாவதாக, பார்வையிலே மாற்றங்கள் உண்டாவதாக, கேட்கிற காரியங்களிலே மாற்றங்கள் உண்டாவதாக, நண்பர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் மன நோவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற குடும்பங்களில் உள்ள பெற்றோருக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மன நோவை கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுவதாக. ஆண்டவரே மன பாரத்தை கொடுக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை மாறுவதாக. சண்டைகளும் சச்சரவுகளும் கூக்குரல்களும் ஆண்டவரே குடும்பங்களிலே உண்டாகிற நிலைமை எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பக்தி இல்லாமல் வாழுகிறார்களே அந்த நிலைமைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள், இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள். ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவீராக, சிந்தையை மாற்றுவீராக, உணர்வுகளை மாற்றுவீராக, ஆவியை மாற்றுவீராக, ஆத்துமாவை மாற்றுவீராக. தேவனே ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும்பா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெற்றோர் மகிழும்படி, சமுதாயம் மகிழும்படி, சபை மகிழும்படி கர்த்தர் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தோடு ஒத்து வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய எல்லா உறவுகளை வேறறுப்பீராக, வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகத்தோடு ஒத்து வாழுகிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆவிகளிலே ஒரு மாற்றம் உண்டாவதாக, உலக ஆவிகள் விலகுவதாக. பிசாசு யார் யாரை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ எல்லா கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கண்ணிகளிலும் அடிமைத்தனங்களிலும் சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் பிடித்து வைத்திருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம்.
உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் மூத்த குமாரனுக்காய், இளைய குமாரனுக்காய், இளைய குமாரத்திக்காய், மூத்த குமாரத்திக்காய் பெயரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா ஆண்டவரே. என் பிள்ளைகளை நிமித்தம் மன வேதனையோடு இருக்கிறேன், மன நோவோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளை நிமித்தம் என் சபை, என் சமுதாயம் சந்தோஷப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாட்களை தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றங்களை தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட போகிற நாட்கள் வரப்போகிறது. அநேகர் சந்தோஷப்பட போகிற நாட்கள் வரப்போகுது. ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்றைக்கு சகரியாவின் வேண்டுதலை கேட்டு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார் அல்லவா? அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதை எங்கே பார்க்கிறோம் என்றால் யோவான் ஸ்நானனின் வாழ்க்கையில பார்க்கிறோம். பிள்ளை பிறந்தது பெரிய காரியம் அல்ல. சகரியா ஒரு ஆசாரியனா இருந்து ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் பதிலாக பிள்ளை ஒரு ஆசாரியனை விட மேலாக வாழ்ந்த வாழ்க்கை தான் ஜெபத்திற்கு வந்த பதில். கர்த்தரை துதித்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாய் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யோவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற இன்னொரு காரியம், அவன் பிறக்கும் பொழுதே ஆவியினால் பிறந்த ஒரு குமாரனாய் இருந்தபடியால் அவன் வளர்ந்த வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவன் ஆண்டவரை பற்றி கொண்டான், ஆண்டவருக்காய் தன்னை வேறு பிரித்து கொண்டான். அவனை குறித்து ஓரிரு காரியங்களை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1:15, 16, 17 வாசிக்கலாமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 15, 16, 17. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு
திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். யோவான் எப்படி இருப்பானாம்? கர்த்தருக்கு முன்பதாக ஒன்று பெரியவனாய் இருப்பானாம். அதை அடுத்து திராட்சரசமும் மதுவும் குடியான். அவன் உலகத்தின் வாசனை கூட அவனிடத்தில் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கான்சிக்ரேட்டட் லைஃப். பெரியவன் மட்டுமல்ல, அவன் தன்னை பரிசுத்தனாயும் காத்து கொண்டான். வசனம் சொல்லுகிறது, தான் தாயின் வயிற்றிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அனாயிண்டட் சன். யோவான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மகன். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரை அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யார் திருப்ப முடியும் தெரியுமா? திரும்பினவன் தான் திருப்ப முடியும். திரும்பாதவர்கள் திருப்ப முடியாது. அப்படி என்றால் யோவான் அவன் தன் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பினான். அநேகரை கர்த்தரிடத்திற்கு திருப்பினான். நம்முடைய பிள்ளைகளை தேவன் அப்படி மாற்றப் போகிறார். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது என்றால், நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதப்பட்டது. நம்முடைய சந்ததியை தேவன் இப்படி மாற்றப் போகிறார். வசனம் சொல்லுகிறது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி. அப்படி என்றால் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் பெரியவர்களுக்கு மத்தியிலும் இருந்தது. பிதாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறார், கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயங்களை திருப்புகிறார். கடைசியில் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் நடப்பான். அவருக்கு முன்னே நடப்பான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறவன். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறை இப்படி கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருந்து பரிசுத்தனாயிருந்து அநேகரை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறவளாய் பரிசுத்தம் உள்ளவளாய் நம்முடைய சந்ததி எல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஏன்? சகரியாவின் ஜெபத்தை மட்டும்தான் கேட்பாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எலிசபெத்தின் ஜெபத்தை மட்டும்தான் கேட்பாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார், பதில் கொடுப்பார். ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வேத பகுதியை நாங்கள் வாசித்து தியானித்தோமே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருந்தான் என்று நாங்கள் வாசித்து தியானித்தோமே ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே கர்ப்பத்திலே ஒரு ஆண்டவரே குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த தாய்மார்களுடைய கர்ப்பத்திலே வளருகிற அந்த குழந்தை இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும்பா, நிரப்பப்படட்டும்பா. யோவான் மேலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுதே கர்ப்பத்திலே வளருகிற உருவாகிற அந்த குழந்தைகள் மேலே இப்பொழுதே ஊற்றப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. யோவான் மேலே ஊற்றப்பட்ட, யோவான் ஸ்நானகன் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை இப்பொழுதே ஆண்டவரே வயிற்றிலே வளர்கிற அந்த குழந்தை மேலே ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திலே திருப்புகிறதான ஆண்டவரே எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவன் வளர்ந்தானே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே அப்பா உருவாகிற குழந்தைகள் மேல வரட்டும் அப்பா, வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அந்த யோவான் ஸ்நானகன் எப்படியாய் வளர்ந்து ராஜா அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்புகிற, அநேகரை கர்த்தரண்டை வழி நடத்துகிற தீர்க்க தரிசியாய் மாறினானே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா வல்லமையும் ஆண்டவரே அப்பா தேவனிடத்தில் ஜனங்களை நடத்துகிறதான ஆண்டவரே அபிஷேகமும் ஆண்டவரே குழந்தைகள் மேலே இப்பொழுதே வந்து இறங்கட்டும்பா, இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட தாகத்தை கர்த்தர் தீர்த்து ராஜா குழந்தைகளை கர்த்தாவே உருவாக்கும்படிக்கு ஆண்டவரே அந்த தாய்மார்களை நினைத்துள்ளப்பா, நினைத்துள்ளப்பா ஐயா. குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. மருத்துவத்தினாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருப்பார் என்று
என்று சொன்னால் அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு ஆண்டவரே இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்பா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி ராஜா கர்ப்பங்களே குழந்தைகளை உருவாக்குற ஒரு கிருபையை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் சகோதரிகள் மேல ராஜா ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும்பா, ஒரு கிருபை இறங்கி வரட்டும்பா. குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. மருத்துவம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. சகரியாவுக்கு உதவி செய்த ஆண்டவர், எலிசபெத்தின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இவங்களுடைய கண்ணீரை துடைக்குமா, இவருடைய கண்ணீரை துடைத்து விடும்பா. இவங்க ஏக்கமெல்லாம் தீர்க்கட்டப்படப்பா, தீர்த்து விடும் ஐயா. அவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கொடுத்து ராஜா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்த எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர் ஆண்டவரே இப்படியாய் தேவையோடு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்யுங்கப்பா, உண்டாகும்படி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய நிந்தையை துடைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உருவாகட்டும்பா. அந்த வீட்டிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாகிற குழந்தைகள் பிறக்கட்டும்பா, பிறக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் அப்படியாய் செய்வார். அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டீரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? யோவான் ஸ்நானனை போல கருவில் இருக்கிற குழந்தைகள் மட்டுமல்ல, ஏற்கனவே பிறந்திருக்கிற குழந்தைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படி, வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் மேல் ஆண்டவருடைய கரம் இறங்கும்படி எல்லாரும் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் திராட்சரசமும் மதுவும் குடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு அடிமைகளா இருக்கிறார்கள் ஆண்டவரே, மதுவுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள், புகைக்கு அடிமையா இருக்கிறார்கள், ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறார்கள், எந்தெந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிறார்கள், ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமைகளா இருக்கிறார்களே ஆண்டவரே. பப்ஜி போன்ற எத்தனையோ ஆண்டவரே களியாட்டுகளுக்கு எங்கள் பிள்ளைகள் அடிமைகளா இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி மெய்யான விடுதலை வரட்டும் ஆண்டவரே. அப்பா அநேகரை திருப்புவான் என்று வாசிக்கிறோமே. வல்லமையுள்ள எலியாவின் ஆவியும் அபிஷேகம் நிறைந்த வாலிபர்களை, வாலிப பெண்களை எழுப்புங்கப்பா. அநேகரை உம்மண்டை திருப்புகிறவர்களை எழுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ண எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறையா ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு சில அந்தரங்க வேண்டுதல்கள் இருக்கும், எல்லாவற்றையும் மற்றவரிடத்தில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஜெப வேண்டுதல் இருக்கும் என்றால் உங்கள் அந்தரங்க வேண்டுதலுக்கு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அந்தரங்கமாய், ஐயோ வெளியே சொல்லவே முடியவில்லை. பிள்ளைகள் ஒருவேளை பலவிதமான அந்தரங்க பாவங்களிலே சிக்கி கிடக்கலாம், யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அல்லது உங்கள் மனதிலே சில காரியங்கள் அந்தரங்கமாய் உளைச்சலோடு நீங்கள் அதை சுமந்து கொண்டிருக்கலாம். about your children, about your family, about your spouse, எதுவா இருந்தாலும் அந்தரங்க வேண்டுதலுக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்க உண்மையுள்ளவர். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you Father Simager, thank you Father, thank you Father. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, yes Holy Spirit, அசைவாடும் thank you Holy Spirit, தூய்மையின் ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம்
இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. Thank you, Holy Spirit. பலனடைய Yes, Father. நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய Yes, Holy Spirit. ஊற்றிடுமே அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. ஞானத்தினாவியே. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் Thank you, Jesus. ஆவியே. இடமசைய இருளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய இருளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே உள்ளான காயங்களை எல்லாம் கண்ணீரெல்லாம் கர்த்தர் ஆற்றுகிறார். கிருபையின் போர்க்கரத்தால். காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே. அசைவாடும் அசைவாடுங்க ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியே, ஆவியானவர் அசைவாடும் என்றால் தூய்மையின் ஆவியே. இடமசைய இருளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக. நொறுங்குண்ட இருதயங்கள் ஆற்றப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கீலேயாத்தின் பிசின் தைலத்தினால் கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. பல நாட்கள் காயங்கள், பல நாட்களின் வடுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வாழ்க்கை துணையை இழந்ததினால் அல்லது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து பிள்ளைகளை வளர்ப்பதில் பாடுகள் படும் ஆண்டவரே, பெற்றோருக்காய், தகப்பனுக்காய், தாய்க்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களை தைரியப்படுத்துவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் கூடவே இருந்து உங்க பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுடைய காரியங்கள் நிமித்தம் உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருதயத்தின் காயங்களை எல்லாம் ஆற்றி இருக்கிறார். எந்த இடத்தில்
தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். கடைசியாக ஒரு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். எவ்வளோ அற்புதமான ஒரு தாயுடைய அறிக்கை பாருங்கள். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். வாய் திறந்து சொல்லுங்க. ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருக்கிற நிந்தை நீங்கும்படி கர்த்தரின் நாட்களில் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார். இது ஏதோ குழந்தைக்காய் ஏங்கி இருக்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டுமல்ல, குழந்தைகளின் நிமித்தம் ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியாக இந்நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். கர்த்தர் உங்கள் மேல் கடாட்சம் வைப்பார். என்ன செய்வார் தெரியுமா? நிந்தையை நீக்கி போடுவார். சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே நிந்தை. அப்படித்தானே, என்ன வளர்த்திருக்கிறாய் பிள்ளையே, என்ன வளர்த்திருக்கிறாய் மகளை என்று குடும்பத்தாரே நிந்திக்கிற நிலைமை. பள்ளிக்கு சென்றால் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்ல நிந்தை. என்ன வளர்க்கிறீர்கள் பிள்ளையே, ஒரு பாடத்தில் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவில்லை என்று, ஒழுக்கத்தில் மிகவும் சீர்கெட்ட மகனாய் மகளாய் உங்கள் பிள்ளை இருக்கிறாள் என்ற வார்த்தை. சபைக்கு சென்றால் எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் பிள்ளைகள் பங்கேற்காததால் சபையிலே நிந்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே உனக்கு இருக்கிற நிந்தை இந்த நாட்களில் நீக்கும். முன் வந்து சகோதரன் வந்து ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஹalleluya. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மதிய நேரத்தில் உம்மை சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரின் நிந்தையை நீக்கி விட்டாருங்கிற வார்த்தையின்படியே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் இந்த நாட்களிலே மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அவமானங்கள் மாறுவதாக, எல்லா வெட்கத்தின் நிலைமைகளை கர்த்தர் இவர்கள் குடும்பத்தில் நீர் இந்த நாட்களிலே மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் நிமித்தம் அந்த வெட்கங்கள், அவமானங்கள், நிந்தையின் அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் இந்த நாட்களிலே மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப காரியங்களில் இருக்கிற எல்லா நிந்தையின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கில்காலின் அனுபவங்களை கொடுத்த தேவன், நிந்தையை புரட்டி போடுகிற அனுபவங்களை கொடுத்த கர்த்தர், இவர்கள் வாழ்க்கையிலும் கில்காலின் அனுபவங்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருங்கிற வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரிகளும் ஆண்டவரே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற சத்தங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தருவீராக. நெருக்கத்திலும் இக்கட்டுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி கிரியை செய்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்ன தேவன், கண்ணீர்களை கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர், அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன், இவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் கிரியை செய்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே, இன்றைக்கு எலிசபெத் அறிக்கையிட்டது போல இந்த வார்த்தையின்படி அறிக்கையிடுகிற நாட்கள் வருவதாக. சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. எல்லா நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் நன்மைகளை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்க்கையில தேவன் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்த போறதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்திருக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நிந்தைக்கு காரணமான எல்லா சத்துருடைய கிரியைகள், நிந்தைக்கு காரணமான பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், நிந்தைக்கு காரணமான உங்கள் பிள்ளைகளின் சுபாவங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய நட்புகள், உறவுகள், விழுந்து கிடக்கிற குழிகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளலாமா? ஜெபத்திலே கலந்திருக்கிற உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் இன்றைக்கு இதை செய்ய போகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கல. ஆண்டவரே, என் பிள்ளைகளின் நிமித்தம் எங்களுக்கு உண்டாயிருந்த நிந்தை ஆண்டவரே இன்றைக்கு மாறினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நிந்தைக்கு காரணமான ஒருவேளை பிள்ளை இல்லாத நிலைமை இருக்கும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நினைப்பீராக, இன்றைக்கு நினைப்பீராக ராஜா. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படி கர்த்தரின் நாட்களில் கட்டாட்சம் வைத்தார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஜெபிக்கிற எல்லா சகோதரிகளுக்கும், கருவிலே ஒரு குழந்தைக்காய் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம், தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிந்தைகள் மாறுவதாக, உம்மை நம்பின இந்த குடும்பத்தின் நிந்தை மாறுவதாக, நிந்தை புரட்டி போடவீராக, கில்காலின் அனுபவங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. அதே போல ஆண்டவரே, பிறந்து வளர்ந்து வாலிபர்களாக இருக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் உண்டான நிந்தனை, அந்த பிள்ளைகளுக்கு உண்டான வியாதிகளின் நிமித்தம் உண்டான நிந்தை, அந்த பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி குறைவு நிமித்தம் உண்டான நிந்தை, அந்த பிள்ளைகளுடைய ஞான குறைவு நிமித்தம் உண்டான நிந்தை, பாவ வாழ்வு நிமித்தம் உண்டான நிந்தை எல்லாம் மாறுவதாக. வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் புரட்டி போடப்படுவதாக, மாற்றங்கள் வருவதாக, நிந்தைகளை நீக்குகிற கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாளிலேயே நிந்தைகள் புரட்டி போடப்பட்டதற்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், கரங்களிலே பற்றி கொள்ளுவீராக. ஆண்டவர் நடத்துவீராக, உணர்த்துவீராக, பேசுவீராக, இடைபடுவீராக, மாற்றுவீராக, உருவாக்குவீராக. உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவன் பொறுப்பெடுத்து நடத்த போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். சகரியாவும் எலிசபெத்தும் எத்தனை வருஷங்கள் காத்திருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நெடுநாட்கள் காத்திருந்திருப்பார்கள். இவங்களுக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமும் விசுவாசிகளின் தாயாகிய சாராளும் தான் முன்மாதிரி. மனம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் எதை நினைத்திருப்பார்கள்? ஆபிரகாமை நினைத்திருப்பார்கள், சாராளை நினைத்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ சூழ்நிலையில் மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? அந்த நேரத்தில் எல்லாம் வேதத்தில் தேடி பார்த்து, வேதத்தில் உள்ள பாத்திரங்களில் கர்த்தர் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தார் என்பதை வாசித்து வாசித்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்னாள் ஒரு நாள் பிள்ளைக்காய் வேண்டினாள், அழுதாள். 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில் என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தார். இந்த சகரியா எப்படி வேண்டிக் கொண்டார்? அந்த வேண்டிக் கொண்ட பிறகு அந்த பிள்ளையை குறித்து என்ன ப்ராஃபட்டிக் வேர்டு சொன்னார் என்பதை நாம் எல்லாரும் இணைந்து படிக்க போகிறோம். அந்த வார்த்தை உங்களுக்கும் ஒரு விசுவாச அறிக்கையாய் இருக்க போகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67 80 வரைக்கும் படிக்க போகிறோம். இதை விசுவாச அறிக்கையாக செய்ய போகிறோம். சரியா? பைபிள் எடுத்துக்கிறீங்களா? ஜெபத்துக்கு வரும்பொழுதே பைபிளை கையில் எடுத்துட்டு வந்துருங்க. அப்போ வசனத்தை வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சேர்ந்து படிக்கலாமா? அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவன் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று
அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை உங்க பிள்ளைங்களுக்கு, பாலகனோ பாலகியோ, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ப்ராஃபட்டிக்கா சொல்ல போறீங்க. சரியா? நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தாள். ஹல்லேலூயா! எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். தகப்பன் சகரியா ஆண்டவருடைய உடன்படிக்கையை நினைக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்கிறார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நினைக்கிறார். எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை துதிக்கிறார். நீங்களும் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே நிச்சயமாய் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று நீங்கள் தேவனை துதி செய்ய போகிறீர்கள். நீங்கள் இந்த வார்த்தையை, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருடைய வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும் அவருக்கு முன்னால் நடந்து போவாய். இது முதலாவது வருகையின் போது சொல்லப்பட்ட வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக அவருக்கு முன்பாக நடந்து போவார்கள். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் செய்வார்கள். கர்த்தருக்கு முன்பதாக நடப்பார்கள். அநேகரை திருப்புவார்கள். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்ய போகிறார். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பெயர்களை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த ஸ்க்ரோலிங்ல உங்க பிள்ளைங்க பேர் வரலன்னா, எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குன்னா, நீங்க இந்த சாட்ல கூட நீங்க வந்து எழுதலாம். இல்லை என்றால் 9244448080க்கு உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். நாங்கள் இந்த லிஸ்ட்ல இணைத்துக் கொள்வோம். திரைக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை, நாங்கள் ஒருவேளை எல்லா பெயர்களையும் சொல்ல முடியாது, திரையிலே டிஸ்பிளே பண்ணும் பொழுது நீங்கள் இணைந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். Thank you, Father. அப்பா, ஒரு விசை ஆண்டவரே, அப்பா, பாரத்தோடு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த எல்லா பெயர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஒவ்வொரு பெயர்களும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே தொடப்படுவதாகப்பா. நீங்க இந்த ஒவ்வொரு பெயர்களையும் தொட்டு ஆண்டவரே, அந்த பெயர்களில் என்னென்ன ஏக்கங்களோடு அனுப்பினார்களோ அப்பா, என்னென்ன ஆண்டவரே கவலைகள் அவள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறதோ, பாரத்தோடு அனுப்பினார்களோ அப்பா, அந்த ஜெப விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருவதாகப்பா. அந்த ஜெப விண்ணப்பங்களை கேட்பீராக, அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக. அப்பா, அது என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பரலோகம் அதை அறியுமே. அதற்கு ஏற்ற பதில் ஆண்டவரே இந்த வேளையில அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்படுவதாக அப்பா. அவர்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அப்பா, அவர்கள் படிப்பின் உயர்வு, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த வேளையில கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஒரே வார்த்தை தான்ப்பா, நீர் கேட்டருளுவீராக தகப்பனே. அப்பா, இன்று இங்க அப்பா எந்தெந்த பிள்ளைகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிற என் தகப்பன் ஆசீர்வாத
ஆசீர்வாதங்களை அப்பா அளவில்லாமல் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவர்கள் குடும்பங்களை பெருகவே பெருக பண்ணுவீராக. இந்த மாதம் கொடுத்த வார்த்தையின்படி நன்மைகள் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேடி ஆண்டவரே செல்வதாக, நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நன்மையை தருவேன் என்ற தேவன் அப்பா நன்மையை தருவீராக. இவர்கள் தங்கள் கரங்களினால் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாகப்பா. இனி இந்த பிள்ளைகள் நிமித்தமா இந்த குடும்பங்கள் உயரட்டும் ஆண்டவரே. அப்பா இனி இந்த தாய் தகப்பன் இருதயங்கள் பூரிக்கட்டும் ஐயா. குடும்பங்களில் ஆண்டவரே களிப்பு உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் மகிழ்ச்சி ஆண்டவரே உண்டாகட்டும் ராஜா. அப்பா நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்திற்கு நீங்க செய்ய போறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான தேவ பாதுகாப்பை, விசேஷமான தேவ கிருபைகளை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டளை கொடுக்கிறோம் அப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஐயா. திரையிலே ஆண்டவரே கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளையின் பெயரையும் தேவ சமூகத்தில் தூபமாய் நறுமணமாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சிரசிலே உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. இந்த பிள்ளைகளுடைய சிரசிலே உம்முடைய அக்கினி இறங்குவதாக. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக. அவர்களுடைய நினைவுகளை இயேசுவின் அன்பு நிரப்புவதாக. அவர்களுடைய பாதைகளை கர்த்தர் வேலி அடைப்பீராக. கர்த்தருக்கு விரோதமான வழிகள் எல்லாம் ஆண்டவரே முள்ளுகளினால் அடைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. பாதைகளை திருப்புவீராக ஆண்டவரே. இயேசு அவர்களை நடத்துவீராக. இயேசுவுடைய சிநேகம் அவர்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு இறங்கட்டும். விடுதலை இறங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பெற்றோருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளின் பெயர்களை எழுதி கொடுத்திருக்கிறார்களே, அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகக்கூடாது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த பிள்ளைகள் எழும்பி ஆண்டவருக்காய் பிரகாசிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. எல்லா ஐங்கண்டங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிற மார்க்கத்தில் பக்தியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அடுத்த வாலிப தலைமுறையை ஆண்டவர் தொடுவீராக. வாலிப தலைமுறையை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவர் சவுலை பவுலாக்கினது போல அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. தாவீதை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொள்ளுங்க. உமக்கென பெயர் எழுதுங்க ஆண்டவரே. உமக்கென பிரித்தெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கருவிலேயே கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து நடத்தும்படியா ஜெபம் பண்ற ஐயா. பக்தியுள்ள பெற்றோர்கள் பிற மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை பிரித்து எடுப்பீராக. உமக்காக எப்படியாவது சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். பள்ளியிலும் கல்லூரிகளிலும் நடக்கிற எல்லா ஜெப குழுக்கள், வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் மூலம் அநேகர் தொடப்படட்டும். புதிய வாலிபர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் உள்ளவர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். மீடியா மூலமாய் வாலிபர்களை தொடுவீராக. ஆண்டவரை தொலைக்காட்சி மூலமாய் தொடுவீராக. இன்டர்நெட் மூலமாய் தொடுவீராக. இன்ஸ்டா மூலமாய் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வலதுகரம் இப்படியாவது தேசத்தில் கிரியை செய்யட்டும் ஐயா. உங்க வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட வாலிபர்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்தியாவின் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 142 கோடி மக்களுக்கு மேலாக வாழுகிற இந்திய தேசத்தை கர்த்தர் நினைப்பீராக. நினைப்பீராக. 60 கோடி வாலிபர்கள் வாழுகிற இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஒரு வாலிப சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. இயேசுவுக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடுத்த தலைமுறையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க.
நல்ல ப்ரொஃபஷனல்ஸை கர்த்தர் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஐடியில் இருக்கிற வாலிபர்களை தொடும்படியா ஜெபிக்கிறோம். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற வாலிபர்களை தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை தொடும்படியா ஜெபிக்கிறோம். சயின்டிஸ்டை தொடும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல பிஸ்னஸ்ல முன்னேறி இருக்கிற வாலிபர்களை தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எப்படியாவது சந்திங்க ஆண்டவரே, எப்படியாவது சந்திங்க. தீவிரவாத கூட்டத்தில் இருக்கிற வாலிபர்களை தொடும்படியா ஜெபிக்கிறோம். அரசியல் முன்னணியில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. திரை உலகத்தில் முன்னணியில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. ஒவ்வொரு அரசு அலுவல்களிலும் மேல் நிலைமையில் இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. ஹாலிவுட் பாலிவுட்ல இருக்கிற வாலிபர்களை தொடுவீராக. உம்மை அறியாத வாலிபர்களை தொடுவீராக. திறமையுள்ளவர்களை தொடுவீராக. விளையாட்டுத் துறையிலே முன்னணியில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் தொடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கல்வாரி அன்பு எப்படியாவது தேசத்தில் ரட்சிப்பை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எப்படியாவது மீட்பை கொண்டு வரட்டும். சீக்கிரத்துல நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் வாலிபர்கள் கர்த்தரை சேவிக்கிற நாட்கள் வரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வாலிபனும் தேசத்தில் உள்ள வாலிபர்கள் ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காய் மாத்திர ஜெபிக்காதபடி பிறருக்காயும் ஜெபிக்கிறவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வாலிபன், ஒவ்வொரு தகப்பன், தாய், ஆண்டவரே முதியோர்களை கர்த்தர் பிளஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. அவர்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களையும் தொட்டு மாற்றுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்தில் திறப்பில் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன். மற்றவர்களுடைய ஒருவேளை தொலைபேசி எண்ணை வாங்கி நீங்களுக்கு அனுப்பலாம், அல்லது அவர்களுக்கு நீங்கள் இந்த லிங்கை அனுப்பி இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ண சொல்லலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையிலே இந்த இப்பொழுது நாம் பதிவிடுகிற இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே இன்னும் குறிப்பிட்டு பல தேசங்களில் உள்ள வாலிபர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களிடத்தில், உங்கள் பகுதியிலே, உங்கள் தேசத்தில் ஏதாவது முக்கியமான ஜெப குறிப்புகள் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் வாழும் பகுதியில், நீங்கள் வாழுகிற தேசத்தில் இருக்கிற வாலிபர்களின் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அவைகளையும் இணைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பெரிய மாற்றங்கள் நிச்சயமாய் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.